நம்முடைய முற்பிதாக்களின் தேவனும் நம்மை தாயின் கருவில் உருவாக்கினவரும் எல்லா தீமைக்கும் நம்மை மீட்டு ரட்சித்து பாதுகாத்து வந்த பரிசுத்த தேவனுமாகிய நம்முடைய அன்பு தெய்வத்தின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவ சமூகத்தில் தேவனை தொழும்படியாக வந்திருக்கிற நாம் யாவரையும் பரலோகத்தின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரத்தின் ஓய்வு நாள் ஆராதனைகளிலும் தேவ சமூகத்தில் நாம் அமரும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அம்மலா அவர்களுக்காக கடந்த வாரங்கள் நாம் ஜெபித்திருந்தோம். பரலோகத்தின் தேவன் நல்ல சுகபலங்களை அவர்களுக்கு தேவன் கொடுத்து இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியான பாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் வழங்கியிருக்கிறார். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு விசை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். கடந்த வாரத்தில் என்னுடைய நண்பரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சில விஷயங்களை என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். பேசிக்கிட்டே இருந்தவர் வேலைக்கிழமை அன்றைக்கி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் வெள்ளி. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். பிரதர், நாளைக்கு நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க, அதனால் நான் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசிக்கிறேனே அப்படின்னு சொன்னார். உண்மைதாங்க, நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். நான் நினச்சேன் நாளைக்கு சேபத்து இல்லைங்களா, ஆயத்த காரியங்கள் இருக்கும், செய்திக்கான ஆயத்தம் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆமாம் பிரதர், உண்மையாகவே கொஞ்சம் பிஸி தான் அப்படின்னு நானும் சொன்னேங்க. அவர் சொன்னார், நாளைக்கு பிஸி மட்டும் இல்லை, ரொம்ப துக்கத்தோடு இருப்போம்ல நம்ம எல்லாருமே அப்படின்னாரு. எனக்கு என்னது துக்கத்தோடா, ஏதோ வார்த்தையை அவர் சொல்ல வராரு. சரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, பிரதர் கொஞ்சம் நிறுத்துங்க, ஏதோ சொன்னீங்க, பிஸியாக இருக்கிறது ரைட்டு தான். ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆயத்த ஆராதனைகள் என்று வருகிற பொழுது கொஞ்சம் பிஸி தான். ஆனால் நீங்கள் மற்றொரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாம் துக்கத்தோடே இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்களே, எதுக்குங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அட என்ன பிரதர், இதை கூடமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க, நாளைக்கு என்ன தினம் தெரியுமா அப்படின்னு சொன்னார். நாளைக்கு என்னங்க தினம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நாளைக்கு குட் ஃப்ரைடே இல்லை, புனித வெள்ளி தானே நாளைக்கு, நம்ம எல்லாம் சோகத்தோடு இருக்கிற நாள் இல்லை அப்படின்னாரு. நான் பேசிக்கிட்டு இருந்த நபர் ஒரு கிறிஸ்தவர். அவர் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பிடுச்சு. ஓ, நாளைக்கு அப்போ குட் ஃப்ரைடேவோ புனித வெள்ளியோ அப்படின்னு சொல்லி நானும் என் மனசுக்குள்ளே அந்த கேள்வியை வச்சுக்கிட்டேங்க. அப்போ லேசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். என்ன விஷயத்தை ஆரம்பித்தார்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது பிரதர், அதை கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னார். என்னங்க சொல்லுங்கள், தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன், தெரியலைன்னா படிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டார், எனக்கு ஒரு தகப்பன் இருந்தாருங்க, என் தகப்பன் இன்றைக்கி இறந்துட்டார். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வருகிற பொழுது எங்கள் தகப்பனாருடைய நினைவு தினமாக அன்றைக்கி இருக்கும். நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஒரு ப்ரேயர் வைப்போம். எதுக்காக அந்த ப்ரேயர் அப்படின்னா, ஆண்டவரே, என் தகப்பன் நல்ல விசுவாச ஓட்டத்தை இந்த பூமியில் ஓடினார், உமக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கிறார், நாங்களும் அதே விசுவாசத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்திற்காக வருடம் நாங்கள் ஜெபங்களை வைப்பது வழக்கங்க அப்படின்னு சொன்னார். எந்த டேட் பிரதர் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஜூன் 17ங்க அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வார்த்தையை கேட்டார், என்னங்க தகப்பனார் இறந்தார் ஜூன் 17, வருடம் அந்த இறந்த தினத்தை எந்த நாள் தான் கொண்டாடுறோம்? ஜூன் 17 தான் கொண்டாடுறோம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டுது பிரதர் அப்படின்னு சொன்னார். என்னங்க புரியலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், போன வருஷம் இந்த குட் ஃப்ரைடே வரும்பொழுது என் மனைவி சொன்னாங்க, குட் ஃப்ரைடே அதுக்கு அடுத்த மறுநாள் ஈஸ்டர் வருது, நல்ல விசேஷமாக ட்ரெஸ் எடுக்கணும், எங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த டேட்டை குறித்து வச்சு என் சம்பளத்தில் பாதி ஒதுக்கி வச்சு செஞ்சேங்க. சரிங்க, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். போன வருஷம் ஒரு தேதியில் வந்துச்சு குட் ஃப்ரைடே, இந்த வருஷம் வேறு ஒரு தேதியில் வருது குட் ஃப்ரைடே. எனக்கு இங்கே தாங்க சந்தேகமாக இருக்குது. வருஷம் இந்த குட் ஃப்ரைடே மாத்திரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என் தகப்பனார் ஜூன் 17 இறந்தார் அப்படின்னா நான் ஜூன் 17 தான் இறந்தனால அங்கே பார்த்து அதுக்கான ஒரு ஜெபத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால்
நம்ம இயேசுசாமி இறந்தார்னு சொல்லி நம்ம எல்லாம் குட் ஃப்ரைடேவை கொண்டாடுறோம். ஆனால் ஒரு வருஷம் பார்க்குறேன் மார்ச் 30ன்னு வருது, இன்னொரு வருஷம் பார்க்குறேன் ஏப்ரல் 2ன்னு வருது. இது எனக்கு புரியவே இல்லையே, எங்கிருந்து தான் வருது அப்படின்னு கேட்டார். உட்காந்து கணக்கு போட ஆரம்பித்தேன். பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். இந்த 2016 வருஷத்துலேருந்து 2026 வருஷம் வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கான அந்த குட் ஃப்ரைடே வந்த தினங்களை எடுத்து போட்டிருக்கிறோம். பாருங்களேன், 2016 மார்ச் மாதம் 25 குட் ஃப்ரைடே வந்துச்சு. 2017 ஏப்ரல் 14 குட் ஃப்ரைடே வந்துச்சு. 2018 மார்ச் 30 வந்துச்சு. அதே போல் ஒவ்வொரு டேட்களையும் பார்த்துக்கிட்டே வாங்க. 2025 போன வருஷம் அவர் எழுதி வச்சேன்னு சொன்னார் பாருங்க. மனைவி விசேஷமாக ஆடையை கேட்டுட்டாங்க, அதுக்காக சம்பளத்தை ஒதுக்கி அதுக்கான காரியங்களை செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சார் பாருங்க. போன வருஷம் ஏப்ரல் 18 குட் ஃப்ரைடே வந்துருச்சு. ஆனால் இந்த வருஷம் எப்போ தெரியுங்களா வந்துச்சு? இன்னைக்கு தான், ஏப்ரல் 3. இங்கே தான் நிறுத்தி அவர் ஒரு கேள்வியை கேட்டார். ஏன் தகப்பனார் ஜூன் 17 இறந்தாருன்னா அடுத்த வருஷமும் அந்த தினம் என்னைக்கு தான் வரணும்? ஜூன் 17 தான் வரணும். ஆனால் இயேசுசாமி இறந்தார்னு சொல்லி நான் ஒரு தினத்தை அங்கே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அது மாத்திரம் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது, எப்படிங்க இது அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதிகமாக பேசக்கூடாது, எதை சொல்கிறோமோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எதையுமே பேச முடியலை. 2வது முறையும் முயற்சி பண்ணேன், எப்படியாவது அந்த விஷயத்தை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பிரதர், நான் பிஸியாக இருக்கிறேன், பிறகு பேசுகிறேன்னு சொன்னார். இப்படியாகவே நாட்கள் கடந்து போயிடுச்சு. நீங்களாச்சும் இதை கொஞ்சம் விளக்குவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபித்து இந்த காரியத்திற்கான காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டே இருந்தேங்க. இன்றைக்கி எடுக்க போகிற செய்தி எந்த தனி நபரையோ யாரையோ காயப்படுத்துவதற்காக இது இல்லை. என்னுடைய சிநேகிதர், என்னுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கு நான் விடையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் இந்த வாரம் செய்தி நான் எதை ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த வேலையில், திருச்சபைக்கும் இதை சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும்பா, இந்த காரியம் உலகத்தில் இருக்குது, இதை திருச்சபையும் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னிடத்தில் இந்த காரியங்களை வெளிப்படுத்தினபடியினால இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை படிக்க போகிறோம். எருசலேம் குமாரத்தியே எனக்காக அழாதிருங்கள் என்று சொன்ன தலைப்பில் நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம். புனித வெள்ளியின் புரியாத புதிர் அப்படின்ற காரியத்தையும் கொஞ்சம் சேர்த்து என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் படிக்க போகிறேங்க. ஜெபம் பண்ணலாங்களா? ஆவியானவர் நம்மளை நடத்தட்டும்னு சொல்லி. அன்புள்ள பிதாவே, உங்கள் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளாய் வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யாரையும் குற்றப்படுத்தணும், குறை சொல்லணும், அவர்கள் தவறு என்று காட்ட வேண்டும் என்ற நோக்கம் இல்லைப்பா அந்த செய்தியினுடைய நோக்கம். கேள்வி எழும்புகிற பொழுது அந்த கேள்விக்கான விடையை நாங்கள் எங்கப்பா தேடி படிக்க முடியும்? வேதாகமத்தில் தானப்பா தேடி படிக்க முடியும். அப்படி தேடி படித்ததனுடைய விளைவாய் கர்த்தர் கொடுத்த செய்தியை திருச்சபைக்கு போதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்க கேட்குற பிள்ளைங்க அதை தெளிவாய் புரிந்து கொள்ள சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்த வேண்டுமாய் மீட்பரின் பாதமணிந்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அவர் கேட்ட அந்த கேள்வியினுடைய அதனுடைய துவக்கத்தை கொஞ்சம் ஆராய ஆரம்பித்த வேலையில் அவர் மற்றொரு வார்த்தையை என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன செய்யறதுனே தெரியலைங்க, இன்றைக்கி குட் ஃப்ரைடே ஆயிடுச்சு, நாளை கழித்து நாளைக்கு மறுநாள் என்ன வருது? ஈஸ்டர் வருது. அதை கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடுவோம். வீட்டில் நல்லா சமைக்கணும் பாருங்கள், பிரியாணியெல்லாம் சமைச்சு வச்சு எல்லாம் செய்யணும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, காசு கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தாரு. அந்த செய்தியை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் படிக்க போகிறோம். எப்பொழுதுமேங்க கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு காரியங்களை நாம் தொழுகையாகவோ நிகழ்ச்சியாகவோ செய்கிறோம் அப்படின்னா அது முதலாவது எங்கே இருக்கணும்? வேதாகமத்தில் இருக்கணும். நானும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி, இந்த ஈஸ்டர், இந்த குருத்தோலை அந்த அந்த நிகழ்ச்சி, இது எல்லாம் வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ந்து ஆண்டவர் சமூகத்தில் படித்து கொண்டிருந்த வேளையில் இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி என்ற ஒரு காரியத்தை வேதாகமத்தில் என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியலை. சரி,
வேதாகமத்தில் அதை பார்க்க முடியல. வேதாகமத்துக்கு பிறகாக வந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபைகளோ அப்போஸ்தலர்களோ இதை குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதையும் போய் சரித்திரத்தில் ஆராய ஆரம்பிச்சங்க. சரித்திரத்திலையும் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ததாய் வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. அப்போஸ்தலர்களாவது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்களா, இதை கடைபிடிங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் தேடி படிக்க ஆரம்பித்தேன். அங்கேயும் எந்த காரியமும் இல்லை. நான் நினச்சிட்டேன், ஒருவேளை இந்த வாரம் இந்த செய்தி அவ்வளோதானா, படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த வேளையில் இந்த புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே அப்படின்னு வருகிற சூழல்களில் ஒவ்வொரு திருச்சபைகளாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு இல்லங்களிலுமாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இடங்கள்லாம் பாருங்க, ஒரு பொதுவான நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொதுவான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, அன்றைக்கு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக பாடுகளை சுமந்தார், எங்களுக்காக வேதனைகளை அடைந்தார் என்று சொல்லி அந்த அவர்கள் ஒன்று கூடி அந்த நிகழ்ச்சியை செய்கிற இடங்களில் அழுகையின் சத்தம் இருக்கிறத பார்க்க முடியும். ஒவ்வொரு நபர்களும் தன் உள்ளத்துக்குள்ளாக அந்த சிலுவை மரணத்தின் பாடுகளையும் கஷ்டங்களையும் நினைத்து அழுகிற அந்த காரியம் எல்லா இடங்கள்லையுமே காணப்படதான் செய்யுது. தப்பு இல்லைங்க. ஆண்டவருடைய மரணத்தையோ ஆண்டவருடைய பாடுகளையோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நினைவு கூற வேண்டும். ஆனால் இது ஒரு நிகழ்ச்சியா, ஒரு ஆராதனையா, ஒரு தொழுகையாய் வரும்போது அங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த தொழுகை எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி எழும்பதான் செய்கிறது. நானும் வேதாகமத்தில் இப்படி அழுகிற காரியம் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி வேதாகமத்தை தேடி படிக்க ஆரம்பிச்சங்க. அப்போ தேடி படிக்கும்போது கிறிஸ்துவும் சொல்லலை, அப்போஸ்தலர்களும் சொல்லலை, அதுக்கு பின்னாடி வந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையும் இந்த விஷயத்தை சொல்லலை. அப்ப இந்த நிகழ்ச்சி, இந்த கலாச்சாரம் எந்த ஆண்டுல, எந்த நூற்றாண்டுல இது சபைக்குள்ளாக வந்தது என்று சொல்லி தேடி படிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. முதலாவது, இந்த காரியம் வேதாகமத்தில் இருக்குதா என்பதை ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? எசேக்கியேலின் புத்தகம் 8வது அதிகாரம் வசனம் 13-15 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனியுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படியாய் வந்தது என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னோடே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னோடே சொல்லி. போதுங்க, இங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம். ஸ்திரீகள் உட்கார்ந்து யாருக்காக அழுதுகிட்டு இருந்தாங்களாம்? தம்முசுக்காக. யாருங்க இந்த தம்முஸ்? இந்த தம்முஸ் என்ற காரியம் யார்? இந்த நபர். ஏன் ஸ்திரீகள் உட்கார்ந்து இதற்காக அழுது கொண்டிருந்தார்கள்? இந்த நிகழ்ச்சி எப்பொழுது ஆரம்பமானது? எதற்காக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள்? எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, எசேக்கியேலை கூட்டு போய் காட்டுறாரு. பாருங்க, ஒரு அருவருப்பு நடந்துகிட்டு இருக்குது. எங்க நடந்துகிட்டு இருக்குது? தேவனுடைய ஆலயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. என்ன அருவருப்பு? அங்க ஸ்திரீகள் ஒன்றாய் கூடி யாருக்காக அழுறாங்க? தம்முசுக்காக. இந்த தம்முஸ் யார் என்று சொல்லி வரலாற்றை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பாபிலோனிய கடவுள்களிலிருந்து உருவாகி அஸ்தரோத் என்ற வார்த்தையுடைய ஒரு நபரை வேதாகமத்தில் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். வசனத்தை வாசிச்சலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் வசனம் 13-14. அஸ்தரோத் யாருன்னு பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் வசனம் 13-14. பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். வேதாகம சொல்லுது, 2 நபர்களை சொன்னாங்க. 13வது வசனத்தில் பார்த்தோம். யாருங்க? அஸ்தரோத். பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்ப பாகால்
அஸ்தரோத் என்ற அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடிய காரியங்கள் ஆதி இஸ்ரவேலர்கள் மத்தியிலையும் காணப்பட்டுச்சு. இப்போ இந்த அஸ்தரோத் யார் அப்படின்னா ஒரு அந்நிய தெய்வம். நாளைக்கு டிவைன் சர்வீஸில் இது ரொம்ப விரிவாக படிக்க போகிறோம். அஸ்தரோத் என்ற கடவுளை, அஞ்ஞான மார்க்கத்தின் கடவுளை வணங்கி கொண்டிருந்தாங்க. இந்த ஸ்டோரியை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த அஸ்தரோத் என்ற தேவதை இந்த தம்மூஸ் என்ற வாலிபனை காதல் செஞ்சாங்களாம். காதல் செய்த போது இந்த தம்மூஸ் இந்த அஸ்தரோத்தை விட்டு என்ன பண்ணிடுறாருன்னா ஓடி போயிடுறார். ஓடி போன மாத்திரத்தில் இந்த தம்மூஸ் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால, நான் சொல்றேன் டிவைன்ல இன்னும் இதை விரிவாக படிப்போம், நான் ஷார்ட்டா மட்டும் இந்த விஷயத்தை சொல்றேன். இந்த தம்மூஸ் ஓடி போனதை தாங்க முடியாத இந்த அஸ்தரோத் இந்த தம்மூஸை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இரண்டு விதமான பார்வை இதில் இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தம்மூஸை பன்றி கொன்று விட்டபடியினால அவனுக்காக துக்கம் கொண்டாடி அழுதார்கள் என்று சொல்லி ஒரு புறம் சொல்றாங்க. அதுக்கு மறுபுறமாக இதே கருத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தம்மூஸ் இந்த அஸ்தரோத்துக்கு பயந்து எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னா பாதாளத்தில் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருங்களாம். பாதாளத்தில் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாராம். பாதாளத்தில் இந்த அஸ்தரோத்துக்கு உடன் இருந்த ஒரு தேவதை கடவுள் இருந்தாங்களாம். இவங்களுக்கு துணை செய்யறவங்க தங்கச்சி அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்துறாங்க சில நேரங்கள். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த தம்மூஸ் மேல ஆசைப்பட்டு தம்மூஸ் அவங்களுக்காக வச்சுக்க பிளான் பண்ணாங்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த அஸ்தரோத் என்ன பண்ணாங்க, போயிட்டு அங்க சண்டை பிடிச்சி எனக்கு என்னுடைய காதல் கணவனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்து அதை வாங்குகிற காரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக இந்த விஷயத்தை சொல்றாங்க. நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த தம்மூஸுக்காக தொலைந்து போயிட்டானே, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருஷத்துல 7 நாட்கள் என்ன செய்வாங்களாம், இந்த அஸ்தரோத் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாங்களாம். நீ அழுத அப்படின்னா அந்த தம்மூஸ் இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க புராண கதைகள் இருக்குது. இப்ப அதே விஷயத்தான் பைபிள் சொல்லுது, தம்மூஸுக்காக அழுது கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த நிகழ்வு பாருங்க, இஸ்ரவேல்ல அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்துச்சு. அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து அப்படி இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு காலகட்டத்தில் வந்திருக்குது. இஸ்ரவேலுக்குள்ளாக பிரயாணப்பட்டு வந்த இந்த காரியம் இன்னைக்கு எங்க வந்து நிற்குது அப்படின்னா, கிறிஸ்தவ மார்க்கத்திலும் வந்து நிற்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, புனித வெள்ளியை குறித்து வேதாகமத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை. ஈஸ்டரை குறித்து வேதாகமத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதுங்களா? இல்லை. சரி, வரலாற்றில் இது எங்கேயாவது அப்போஸ்தலர்களோ ஆதி அப்போஸ்தல திருச்சபையோ இதை செலிப்ரேட் பண்ண விஷயத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னா அங்கேயும் இல்லை. இது எந்த காலத்தில் வந்துச்சு அப்படின்னா, கான்ஸ்டன்டைன் கொனஸ்தாந்துராயன் ஒரு ராஜா இருந்தார் பாருங்க, ரோம பேரரசில். அந்த ராஜாவின் காலகட்டத்தில் தான் அது எங்கே வருது அப்படின்னா, கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே அப்படியே ஊடுருவி வருது. ஊடுருவி வந்து எப்படி மாறுது அப்படின்னா, இந்த புனித வெள்ளி அங்கு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் பாடுகளையும் நினைவு கூறக்கூடிய ஒரு காரியமா அப்படியே மாறுது. மாத்திக்கிறாங்க. நான் நாளைக்கு சொல்லிக் கொடுப்பேன் டிவைனில் வரும்போது அது எப்படி மாற்றப்பட்டது, என்ன காரியங்கள். ஏன்னா அஸ்தரோத் தான் ஈஸ்டர், அது படிக்க போகிறோம், நாளைக்கு படிப்போம். ஸோ இங்கே விஷயத்துக்குள்ளே வருவோம். இங்கே தம்மூஸுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோமே. இந்த கலாச்சார பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேலுக்குள்ளாக ஊடுருவி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தீர்க்கதரிசிகளை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை பாகாலை வணங்காதபடியும் இந்த அஸ்தரோத்தை வணங்காதபடியும் அவர்கள் என்ன செய்கிறார்னா, தேவன் தன் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தன் பிள்ளைகளை தன் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறார். இது வரலாற்றில் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குதுங்க. போய்கிட்டே இருக்கும்போது சரியாக கிபி 321 அப்புறம் கான்ஸ்டன்டைன் என்ற ராஜாவின் காலத்தில் இது அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னா, சமரசம் செய்யப்படக்கூடிய காரியம். பெர்கமு திருச்சபை படிக்கும் போதும் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக படிப்போம், நாளைக்கு முடிவு ஆராதனையில். கான்ஸ்டன்டைன் காலத்தில் அவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டபடியினால நாங்களும் கிறிஸ்தவர்களாக மாற ஆசைப்படுறோம். என்ன, எங்களுக்கு கொண்டாட்டங்களை கொண்டாடி பழக்கப்பட்டு போச்சு, அது இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தபடியினால அந்த நாள் அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள மாறி எப்படி வருது அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் என்றும், கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்துக்கு அது புனித வெள்ளி குட் ஃப்ரைடே என்றும் அந்த காரியம் என்ன பண்ணுது, திருச்சபைக்குள்ள அப்படியே வந்துடுது. வந்து நாளுக்கு நாள் திருச்சபைக்குள்ளாக இது என்ன பண்ணுது அப்படின்னா கடந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. கடந்து வந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் இது எப்படியா நிற்கிறதுன்னு சிந்திச்சு பாருங்களேன்.
நீங்கள் எங்கேயுமே வேதாகமத்திலும் சரி, ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலும் சரி, அப்போஸ்தலருடைய காலகட்டங்களிலும் சரி, இந்த 2 காரியத்தை திருச்சபை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கேயும் ஒரு கட்டளையும் பார்க்க முடியாது. அப்போ இது எப்போ வந்துச்சு? கிபி 321க்கு அப்புறமாக இந்த கொனஸ்தாந்தராயன் காலகட்டத்தில் சத்தியத்தில் சமரசம் ஏற்படும் பொழுது அஞ்ஞானிகள் கிறிஸ்தவ மார்க்கத்தின் போர்வைக்குள்ளாக வராங்க. கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாக வரும்போது எதை கொண்டு வந்துடுறாங்க? அஞ்ஞான மார்க்கத்தில் கடைபிடித்து வந்த எல்லா காரியங்களும் எங்க கொண்டு வந்துடுறாங்க? இங்க கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அதை ஒரு தினமாக அனுசரிக்கக்கூடிய முறைமையானது கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த காரியத்தை தொடர்ந்து நான் படித்து கொண்டிருந்தேன். எப்படி தம்முசுக்காக அங்கு ஸ்திரீகள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்களோ அந்த கலாச்சாரம் கொஞ்சம் மேம்பட்டு இன்னைக்கு துக்க வெள்ளி, துக்க நாள் அனுசரிப்பு, துக்கத்துக்காக அனுசரிக்கிற காரியம் என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துடுச்சு. நீங்க சிந்திச்சு பாருங்க, கிறிஸ்துவானவர் சிலுவையின் பாதையில் சிலுவையை சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையை கவனமா கவனிக்கணும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம், 23வது அதிகாரம் வசனம் 28 பாருங்க. அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். நம்ம 23, 28 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்னைக்கு ஏன் புனித வெள்ளி? நாங்கள் கிறிஸ்துவின் பாடையும் மரணத்தையும் நாங்கள் நினைவு கூறுறோம். அவர் எங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். ஏன் கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க. அன்னைக்கு கிறிஸ்து சிலுவையின் பாதையில் கடந்து கொண்டிருக்கும் பொழுது அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகளை பார்த்து சொன்னாரு, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக நீங்க அழாம உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் அழ சொன்னாரு? அடுத்த வாக்கியத்தில் சொல்றாரு பாருங்க, மிக முக்கியமான சம்பவம். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். அன்பானவர்களே, இங்க கிறிஸ்து அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, நீங்க எனக்காக அழுகிறதுக்கு பதிலாய் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க? அழுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் எனக்காக அழாதீங்கன்னு சொன்னார் அப்படின்னா, அவர் இதற்காக தான் இந்த பூமியில வந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோக ராஜ்யத்துக்கு போனாரு. ஆனால் அங்கு சூழ்ந்திருந்த ஜனங்களோ மக்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. இப்ப எருசலேமுக்கு நடைபெற போகிற அந்த அழிவை பரலோகத்தின் ஆண்டவர் தீர்க்க தரிசன பார்வையில் பார்த்தபடியினால்தான் அங்கு ஒலிவ மலையில் நின்று கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதே காரியத்தை இந்த ஸ்திரீகள் மத்தியிலும் சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் அழுங்கள். ஏன் அப்படின்னா, சத்தியத்தை நிராகரிச்சு தேவனை நிராகரிச்சதனுடைய விளைவு உங்களுக்கு எது வர காத்திருக்குது? அழிவு வர காத்திருக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரம் அல்லங்க, நம்ம காலத்தில் நிறைவேற போகிற ஒரு விஷயத்தையும் கிறிஸ்து சொல்றாரு. அதை சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா? வசனத்தை வாசித்தோம். லூக்காவின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் வசனம் 29-30 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. 29-30 இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். அடுத்த வார்த்தை கவனிங்க. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளும் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். இது எப்போ நடைபெறுகிற சம்பவம் என்பதை வேதம் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துக்கு வருவோம் அப்படின்னா, இந்த சம்பவம் எப்போ நடைபெற போகிறது, எந்த காலங்களில் அது நடைபெற போகிறது என்பதை வேதாகமும் அவ்வளவு நேர்த்தியாய் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. அதை வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 16வது வாக்கியத்தை
நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். எப்ப காலங்களாம் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் வருதுங்களாம். கோபம் என்பது எதை குறிக்குது நமக்கு நல்லாவே தெரியும். வாதையின் காலம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன் அப்படின்னா, சத்தியத்தை நிராகரித்து, உண்மையான தெய்வத்தை நிராகரித்து, வேதாகமத்தை நிராகரித்து, நீங்க உங்க பாரம்பரியத்தினாலே உங்களை அவமாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த பாரம்பரியத்தினுடைய விளைவு எது அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினை. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களுக்காக இந்த நாளை தெரிந்தெடுத்து கிறிஸ்துவுக்காக அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய மனதில் வருகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எனக்காக அழாதீங்கப்பா, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்க ரட்சிப்புகளுக்காக நீங்க அழுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் சுற்றுப்புறத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதற்காக நீங்கள் அழ வேண்டுமே அன்றி எனக்காக நீங்க ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க. ஏன் தெரியுங்களா? தேவனுடைய கோபாக்கினி ஆகிய மகாவாதை இந்த பூமியில பொழியப்பட வேண்டியதா இருக்கிறது. நமக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுடைய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும். யாரை வாதை தொடாது அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மீது சாட்சியாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை உடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வாதையிலிருந்து பாதுகாப்பு. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க எனக்காக அழுது துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க, ஆனா என் உள்ளமோ உங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறது. துக்க நாள் அனுசரிப்பு உலகத்துல நீங்க வருடம் வருடம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஏன் சிந்திக்கிறது இல்ல? வருஷம் 30 வர்றது 28 வருது, 28 வரதுல 18 வருது. ஏன் இந்த நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது? யார் இந்த நாளை மாற்றுகிறார்கள் என்பதை ஏன் நீ சிந்திக்க மாட்டே என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வியா இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய உள்ளங்களில் துக்கங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள், எங்கிருந்து வந்தது என்பதை வேதாகமும் வரலாறும் நமக்கு சாட்சி பகரக்கூடியதா இருக்கிறது. கிறிஸ்து சொன்னாரு, எனக்காக அழாதீங்க எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக நீங்க அழாமல் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன் அழுங்கள் அப்படின்னா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்க, தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ற காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுங்க. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 7-8 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. ஆண்டவருடைய பாரம் என்னன்னு பாருங்களேன். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். யாருக்குங்க? யாருக்கு? வேத வசனத்தில் சொல்றாரு, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், வேதம் சொல்லுகிற சத்தியத்தை விட்டு விலகி பாரம்பரியத்தினாலும் அந்நிய பழக்க வழக்கங்களினாலும் தன்னை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிப்பா. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியல அப்படின்னா நீதி உள்ள ஆக்கினை வந்து கொண்டிருக்கிறது. நீ எனக்காக அழ வேண்டிய காலம் இது இல்லை. நீ யாருக்காக அழ வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ அழ வேண்டிய காலமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத அனைவருக்கும் எப்படிப்பட்ட ஆக்கினைங்களா? நீதி உள்ள ஆக்கினை. அன்னைக்கு அதனால தான் கிறிஸ்து சிலுவையின் பாதையில் பார்த்து சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக நீங்கள் அழாதீங்க. இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்துவுக்காக அழுது கொண்டிருக்குதுங்க. துக்க அனுசரிப்பை செய்து கொண்டிருக்கிறாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக அழாதப்பா, நான் பாடுபட்டேன், மரித்தேன், உயிர்த்தெழுந்தேன், பிதாவின் சமூகத்தில் பிரதட்சியமாய் பிரவேசித்தேன், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ எனக்காக அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த காலத்தில் நீ அழ வேண்டியது எதற்காக அப்படின்னா, உனக்காகவும் உன் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காகவும் நீ அழ வேண்டிய காலமே அன்றி எனக்காக அழக்கூடிய காலம் இது அல்ல. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவருடைய பயம் என்னன்னு பாருங்களேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் வசனம் 1 வாசித்து நாம் முடிக்க போறோம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் எதுக்கு பயப்படுறாரோ? கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகிடுவீங்க, வேதாகமத்தில் இல்லாத உண்மை நின்று விலகி நிற்கிறீங்க, ஆண்டவர் சொல்லாத சத்தியத்திலிருந்து விலகி நிற்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன் பயமா இருக்குது அப்படின்னா, சாத்தான் எப்படி தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல இந்த முடிவு காலங்களில் சத்தியத்தை விட்டு விலகிபடி கெடுக்கப்படுமோ என்று நான் மிகுந்த பயத்தோடு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நாம் அனுசரிக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும், நாம் செய்து வருகிற ஒவ்வொரு தொழுகைகளும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, சாத்தான் தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கு எத்தனையோ தந்திரமான உபாயங்களை இந்த காலங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவை பற்றிய உண்மைனா என்ன? வேதாகமத்தில் தேவன் நாம் ரட்சிப்படைவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் எங்க கொடுத்திருக்கிறாரு? வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். நான் அனுசரிக்கிற முறைகள், நான் செய்கின்ற தொழுகை, நான் கடைபிடிக்கின்ற காரியங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குதா? சத்தியத்தின் அடிப்படையில் இருக்குதா? இந்த உபதேசம் எங்கிருந்து வருகிறது? இந்த நிகழ்ச்சி வேதாகமத்தில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணுங்களா? ஆராய்ந்து பார்க்கணுங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் வேதாகமத்தில் எங்க இருக்குது? கிறிஸ்துவை பற்றிய உண்மையாது அல்லது அஞ்ஞான மார்க்கத்தின் வலையா என்பதை நீங்கள் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, யாரையும் குற்றப்படுத்துவதற்கோ குறை சொல்வதற்கோ அல்லது நீங்க தவறு என்று சொல்வதற்கோ இந்த சத்தியம் அல்ல. என் திருச்சபையை நான் காப்பாற்ற வேண்டும், என் திருச்சபைக்கு உண்மையை நான் உறக்க சொல்ல வேண்டும். அன்னைக்கு சர்ப்பம் தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு சாத்தான் பலவிதமான உபதேசங்கள்னால திருச்சபையை ஆண்டவரை விட்டு பிரிக்காதபடி அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறபடியினால இந்த சத்திய வசனத்தை உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 14 வாசித்து முடிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ என்ன பண்ணு? விழித்தெழு. ஏன்னா நித்திரையில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது பாருங்க. ஏன் இதை செய்யறோன்னு தெரியாது, எதற்காக இதை கடைபிடிக்கிறோன்னு தெரியாது, எதையுமே தெரியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. என்னங்க எல்லாரும் மரிச்சு கிடக்குறாங்களா? என்ன அர்த்தம்? மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னா இருக்கிறவங்க எல்லாரும் மரித்தோரோட படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து கிடக்கிற ஆன்மாக்கள் அநேகம் இந்த உலகத்தில். அவர்களை விட்டு நீ எழுந்திரு. நீ அனுசரிக்கிற முறைகள், நீ கடைபிடிக்கிற தொழுகை, இது எல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறதா, கிறிஸ்துவை பற்றி உண்மையா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அது இல்லை அப்படின்னா மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அடுத்த வார்த்தையை சொல்றாரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டியதா இருக்குதுங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வாக்கியம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வாக்கியம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள்,
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். மீண்டும் அதே பவுல் தான் சொல்றாரு, நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க, நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதா, வேதாகமத்துக்கு பிரியமானதா, சத்தியத்துக்கு பிரியமானதா, ஆண்டவருக்கு பிரியமானதா என்பதை யோசிச்சு பாரு. வேத சத்தியமா, அஞ்ஞான மார்க்கத்தின் உபதேசங்களா, ஆண்டவரின் போதனையா, மத சம்பந்தக்கான காரியங்களா என்பதை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த புனித வெள்ளியின் வரலாறு, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. நான் என் திருச்சபைக்கென்று உண்மை எது என்பதை உறக்க சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த சத்தியத்தை நான் திருச்சபை கொடுத்திருக்கிறேன். யாரையும் குற்றப்படுத்தணும், குறை சொல்லணும் வேண்டும் என்பது இந்த சதியினுடைய நோக்கம் அல்ல. உண்மை எது என்பதை நீங்கள் நானும் என்ன பண்ண வேண்டியதாக, ஒவ்வொரு கணமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சர்ப்பம் தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல சாத்தானோ இந்த காலங்களில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று சத்தியத்திலிருந்து ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புத விதமான காரியங்களை அவன் செய்து நம்மை அடிமையாக்குவதற்கு அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நாம் படிக்கிற சத்தியங்கள், நாம் கடைபிடிக்கிற காரியங்கள், நாம் செய்கிற தொழுகைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதா இருக்கிறதா, வேதாகமத்தின் உபதேசமா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாளைய தினத்தில் ஈஸ்டரை குறித்து ஒரு அற்புதமான செய்தியை படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.